ஜே மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய விரிவான தொழில்துறை பற்றி நமக்கு விவரிக்க இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அசோசியேஷன் மெம்பராக இருக்கார். எழுதவே முடியல பேப்பரில், போதும் நிப்பாட்டிட்டேன் நானே. டாக்டர் பால் இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சிருக்காரு, எம்இஎஸ்சி ஆர்ட்ஸு. அப்புறம் வந்து தரமணி சென்னையில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்ஜினியர் கவுன்சிலில் மெம்பராக இருக்கார். ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இன்ஜினியர் கவுன்சில் வந்து பாண்டிச்சேரி இருக்காரு. இன்ஜினியர் கிளப்பில் வந்து இருக்காரு. அதுலேயே அசோசியேஷன் ஆஃப் ஷெல்டன் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்லையும் இருக்காரு. லயன்ஸ் கிளப்பில் இருக்காரு. இதுக்கு மேலே சொல்ல முடியல. கிரீன் கான்செப்ட் அதுலேயும் இருக்காரு. தேங்க்யூ. வாங்க வந்து உங்களுடைய please once again. So 8 minutes presentation ரெண்டு பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிளியரா கேளுங்க. கண்டிப்பா குவிஸ் இருக்கு. காலை வணக்கம் கடம்பாஸ். எனர்ஜி இல்ல. காலை வணக்கம் கடம்பாஸ். என்னுடைய பெயர் பொறியாளர் ஜே மணிகண்டன். இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் பிரசன்டேஷன் என்னோடது. தேங்க்யூ ஸோ மச். கிட்ட போய் சொல்லிருந்தா அங்கிட்ட வந்து சொல்லி இன்னும் வருது. ஏற்கனவே 2 ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து சாயில் டெஸ்ட் அண்ட் வாஸ்து பற்றி எலாபரேட்டாக பேசியிருக்கோம். செகண்ட் ப்ரெசன்டேஷனில் கிளைண்ட்டுடைய நீடு என்ன, அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீவித்யா பில்டர்ஸ் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய கம்பெனியில் என்னென்ன வந்து யூஎஸ்பியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக. முதல்ல வந்து எங்களுடைய இப்போ எப்படி கடம்பாஸ்க்கு பிஎன்ஏக்கு எல்லாமே ஒரு மிஷன் இருந்ததோ அது மாதிரி எங்களுடைய விஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கனவு இல்லம்ன்றது மிகப்பெரிய ட்ரீம். அந்த கனவு இல்லத்தை வந்து நனவாக்குறது தான் எங்களுடைய முதல் விஷன் அண்ட் மிஷன். ரெண்டுமே அதுதான். அதாவது என்ன திட்டமிடுறோமோ, என்ன செயல்பாட்டுக்கு வருதோ, எண்டு ப்ராடக்ட்டும் அதே இருக்கணுன்றது தான் எங்களுடைய முதல் விஷன். அடுத்து வந்து எங்களுடைய ஃபியூச்சர்ஸ், வாஸ்து பிளானிங், ப்ராப்பர் சாயில் டெஸ்ட் அண்ட் வாட்டர் டெஸ்ட், அக்யூரேட் ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஒரு ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணுறது. அதாவது எப்படின்னா என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன ஒர்க் நடக்குது, ப்ரிலிமினரி ஒர்க்காக இருக்கட்டும், மார்க்கிங்காக இருக்கட்டும், அந்த எர்த்பீம் லெவலு, பேஸ்மெண்ட் லெவல், லிண்டல் லெவல், ரூஃப் லெவல், ஃபினிஷிங் லெவல் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு குரூப் வச்சுருப்போம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நான் எங்கிட்ட இருக்கிற சைட் இன்ஜினியர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் அந்த குரூப்பில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் அவங்களால சைட்டுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தே அல்லது ஆஃபீஸில் இருந்தே அங்கே என்ன நடக்குதுன்றதை அவங்களால பார்க்க முடியும். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் என்னென்ன ஸ்டேஜ். அதுக்கடுத்து வந்து 100% ட்ரஸ்ட் அண்டு இன்டெகிரிட்டி. நாங்கள் எப்படின்னா என்ன சொல்கிறோமோ ஃபைனல் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ராடக்ட் போடுறோம், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரெலாம் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறோமோ இறுதி வரைக்கும் அதே கான்ஃபிகரேஷனில் அதே தான் கொடுப்போம். அடுத்து வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இப்போ நிறைய இடத்துல வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கும், கன்சல்டன்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்சி, பில்டிங் கன்சல்டன்சி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் மெட்டீரியலை எவ்வளவு எக்கனாமிக்காக எங்களால் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான இதை. அதுக்கடுத்து வந்து லேபர் மேனேஜ்மெண்ட். இப்போது கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால சில இடத்துல வந்து கிளைண்ட்டால் அந்த லேபர் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்களால வந்து கண்காணிக்க முடியாது. நாங்கள் வந்து ப்ராப்பராக கண்காணித்து என்னென்ன ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேஜ்னு அவங்களை எஜுகேட் பண்ணி நல்லபடியாக அந்த பில்டிங்கை வந்து முடிச்சு கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபினிஷிங். ப்ராப்பர் ஃபினிஷிங் அதாவது நாங்கள் எப்படின்னா என்ன வந்து விஷுவலில் காமிக்கிறோமோ நேரடியாகவும் எண்டு ப்ராடக்டாக தான் முன்னாடியே சொன்னது தான். அது ப்ராப்பர் ஃபினிஷிங்கும் அதாக தான். அடுத்து வந்து ட்ராக்கிங் பில்ஸ் அண்ட் பேயபிள்ஸ்.
எங்களோட இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அதெல்லாம் போடுறோமோ அதை போல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் பேமெண்ட்டுமே அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ராப்பராக வந்து அதை ட்ராக் பண்ணி, இப்போ மற்ற சில இடத்துலலாம் என்னென்னா கிளைண்ட் என்ன கொடுக்குறாங்க, இவங்க என்ன வச்சுருக்குறாங்கன்னே தெரியாது. கடைசி நேரத்தில் 2 பேருக்கு மோதல் வரும். நம்ம இதில் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜே முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னாலும் அதில் என்ன பிரச்சனைன்னு ஆர்பிட்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுவோம் இடையில. அடுத்தது வந்து எங்களுடைய சைட் ப்ரிலிமினரி ஒர்க். ப்ரிலிமினரி ஒர்க் அப்படின்னா இப்போ எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். பிஃபோர் சைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டே அளந்துருவோம் நாங்கள். இப்போ சில இடத்துல என்னென்னா பிளாட் நம்பர் 12ன்னு இருக்கும், சில இடத்துல 13ன்னு அவங்க காமிப்பாங்க கிளைண்ட். அவங்களுக்கு தெரியாது. சில இடத்துல அந்த பட்டால மாறி இருக்கும், பட்டா பிரிக்கிறதுலாம் பிரச்சனை இருக்கும். அது என்ன அப்படின்னு அவங்களுக்கு கண்காணிக்க முடியாமல் இருக்கும். நாங்கள் வந்து அதை கண்காணித்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு பொன்னமராதியில் ஒரு சைட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் கட்டுற வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க சைட்டில் வந்து பிளாட் நம்பர் வந்து 5, இவங்க கட்டியிருக்கிறது 7ல் கட்டியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 1980ல் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. அந்த பிளாட்டுக்கு யாருமே வரல. கட்டி முடிச்சதுக்கப்புறம் பால் காய்ச்சினதுக்கப்புறம் இது என்னுடைய பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எங்கள் சைட்டில் வர காரணம் என்னென்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளைண்ட் இந்த பிளாட்டு தான் என் பிளாட்டுன்னு சொன்னால் கூட 4 நாள் பார்த்து சர்வேயை வச்சு ப்ராப்பராக அளந்து இதுதான் உங்கள் பிளாட்டுன்னு நானும் அவங்களும் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கும். இது எங்களுடைய முக்கியமான ஃபீச்சர். அதுக்கடுத்து வந்து பட்ஜெட், எஸ்டிமேட் அண்ட் டிசைன். இது இல்லாமல் நாங்கள் எந்த வீடுமே கட்டுறதே இல்லை. ப்ராப்பரான பட்ஜெட், அதுக்கடுத்து வந்து என்னென்ன எஸ்டிமேட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக டிசைன் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்காங்க. எங்கள் அப்பா, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து 35 இயர்ஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்து வந்து திருப்பியும் சொல்கிறேன், குவாலிட்டியில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. எந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும், கன்சல்டிங் பண்ணாலும் சரி, ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்தாலும் சரி, குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. எங்களுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா, கிளைண்ட்டோடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபர்ஸ்ட். அதுதான் கிளைண்ட்டோட நீட் என்ன, அதுக்கு வந்து எங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து வந்து எத்திக்கல் பிஸ்னஸ் பாலிசிஸ், இதுதான் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஐஎஸ் கோடு, இன்டர்நேஷ்னல் கோடு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். நம்மளா ஏதாவது பண்ண போகிறோன்னு போய் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. என்ன வந்து ஐஎஸ் கோடு படி இருக்கோ அதுபடி பண்ணுவோம். இன்னொன்று வந்து நான் SCRS, இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ரிசர்ச் சென்டரில் வந்து ஒரு 8 months ரிசர்ச்சராக இருந்தேன், படித்து முடிச்சிருக்காங்க. அதனால வந்து அங்கே நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒவ்வொரு பில்டிங் மெட்டீரியலுக்குமே நிறைய கோருக்குள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல் கான்ஃபிகரேஷன், அது பூராமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அதை டைம் ஓடுது. ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. இது என்னுடைய சர்டிஃபிகேஷன். இன்ஜினியரிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்து இந்தியா முழுவதுமே நான் எங்கள் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்றதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். எங்களுடைய ப்ரௌட் கிளைண்ட்ஸ் அனுஜ் டைல்ஸ், டாடா காவேரி, சூர்யா குரூப்ஸ், கிராமியா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சன்டைரக்ட், மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், நேஷனலைஸ்ட் பேங்கோட மேனேஜர்ஸ், டார்கெட்டட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ், உங்களை மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஐடி ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், யாருமே வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்களா. இது வந்து நான் திருப்பாடையில் பண்ண ப்ராஜெக்ட். எல்லாருமே சொல்லுங்க, ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போய் அதை பார்ப்போம். இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்.